Hi friends, welcome to my channel. In the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா BGTRP Zoology Unit 5ல Hemopoiesis and Erythropoiesis பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க இன்னும் subscribe பண்ணாம பார்க்கறீங்கன்னா first வந்து subscribe பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். Hemopoiesis and Erythropoiesis. The process of origins, development and maturation of all the blood cell is called hemopoiesis or hematopoiesis. blood cells அப்படிங்கிறது நம்ம வந்து RBC, WBC and platelets இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம blood cells னு சொல்றோம். ஸோ இந்த செல் எங்கே உருவாகுது, எப்படி வளர்ச்சி அடையுது, இதோட முதிர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ராசஸை முதிர்ச்சி எல்லாம் சேர்ந்த ப்ராசஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹீமோபாய்சிஸ் ஆர் ஹெமட்டோபாய்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். த ப்ராசஸ் ஆஃப் ஆரிஜின்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் மெச்சுரேஷன்ஸ் ஆஃப் எரித்ரோசைட் இஸ் கால்டு எரித்ரோபாய்சிஸ். அதாவது எரித்ரோசைட்ஸ் அப்படிங்கிறது நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா ஆர்பிசி தான் எரித்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆர்பிசியோட உருவாக்கம், வளர்ச்சி, முதிர்ச்சி இது எல்லாம் சேர்ந்த ப்ராசஸை நம்ம எரித்ரோபாய்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஹீமோபாய்டிக் ஏரியாஸ். ஹீமோபாய்டிக் ஏரியாஸ் அப்படின்னா இந்த செல்ஸ் எல்லாம் எங்கே உருவாகுது அப்படின்னு பார்க்குறோம். blood cells எல்லாம் உருவாகக்கூடிய இடம். In the first few weeks of embryonic life, RBC are produced in the yolk sac. During the middle part of the gestation, liver, spleen and lymph node are the main organs of hemopoiesis. During the later part of the gestation and after birth, bone marrow is the main organ producing RBC. அதாவது ஃபஸ்ட்டு தாயோட கர்ப்பப்பையில் இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு ஃபியூ வீக்ஸ்க்கு பேபிக்கு தேவையான ஆர்பிசி எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா கிடைக்கிது அப்படின்னா யோக் சாக்கில் கிடைக்கிது. அதாவது கரு உணவு பைன்னு சொல்லக்கூடிய இதுலேருந்து யோக் சாக்கில் இருந்து பேபிக்கு தேவையான ஆர்பிசி வந்து கிடைக்கிது. தென் வந்து மிடில் பார்ட் ஆஃப் த ஜெஸ்டேஷன் அப்படின்னா ஒரு 5 to 6 month அந்த டைமிங்கில் இதுக்கு தேவையான ஆர்பிசி, அந்த பேபிக்கு தேவையான ஆர்பிசி வந்து லிவர், ஸ்ப்ளீன் அண்ட் லிம்ஃப் நோட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் த ஜெஸ்டேஷன், அதாவது அந்த 9 month 9th month 10th month அதுக்கு பிறகு வந்து குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அதுக்கு தேவையான ஆர்பிசி எல்லாம் எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா போன் மேரோ தான் கொடுக்குது. போன் மேரோவிலேருந்து உருவாகுது. இன் லாம்ப்ரே, many telost and amphibians, the kidney produce RBC throughout life. இதே வந்து லாம்ப்ரே, டீலோஸ்ட், ஆம்பிபியன்ஸ் இதிலெல்லாம் வந்து இதுக்கு தேவையான ஆர்பிசி வந்து லைஃப் லாங் ஃபுல்லாக கிட்னி தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. The process of erythropoiesis. The blood cells developed from stem cells of bone marrow. The stem cells of bone marrow which developed into blood cells are called uncommitted pluripotent hemopoietic stem cells. இந்த பிளட் செல்ஸ் எங்கேருந்து டெவலப் ஆகுது அப்படின்னா போன் மேரோவில் இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ்லேருந்து டெவலப் ஆகுது. இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து அந்த ஸ்டெம் செல்ஸ்லேருந்து டெவலப் ஆகக்கூடிய அந்த செல்ஸ் வந்து என்ன செல்லாக வேணாலும் உருவாகலாம். இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து பிளட் செல்ஸுங்கிறது WBC, RBC, பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொன்னோமா. ஸோ அந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து எந்த செல்லை வேணாலும் உருவாகக்கூடிய திறனுடையவையாக இருக்கும். அதனால தான் இதை வந்து அன்கமிட்டட் ப்ளூரிபொட்டன்ட் ஹெமட்டோபோய்டிக் ஸ்டெம் செல்ஸ்னு சொல்கிறோம். இதை ஷார்ட் ஃபார்மில் UPHSC அப்படின்னு சொல்கிறோம். தே ஆர் கால்டு அன்கமிட்டட் பிகாஸ் தே ஆர் நாட் டிசைன் டு டெவலப்ட் இன் த பர்டிகுலர் டைப் ஆஃப் பிளட் செல்ஸ். ஏன் அப்படின்னா இந்த செல் வந்து இந்த ஸ்டெம் செல்ஸ்கிட்ட வந்து நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. எந்த செல்லாக வேணாலும் உருவாகக்கூடிய திறன் இதுகிட்ட இருக்கிறதுனால இந்த செல்லை தான் உருவாக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. when the UPHSC becomes designed to develop into a particular type of blood cells, they are called committed PHSC. அதாவது இந்த uncommitted pluripotent hematopoietic stem cells என்னவா மாறுது அப்படின்னா committed pluripotent hematopoietic stem cells மாறுது. CPHSC are of two types, namely CPHSC அப்படிங்கிறது committed pluripotent hematopoietic stem cells தான் நம்ம CPHSCன்னு சொல்கிறோம். இது வந்து 2 டைப்ஸ் இருக்குது. இதில் committed pluripotent hematopoietic stem cellsல 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் லிம்பாய்டு ஸ்டெம் செல்ஸு, அதை தான் நம்ம ஷார்ட் ஃபார்மில் LSC அப்படின்னு சொல்கிறோம். L for லிம்பாய்டு, S for stem, C for cells. அடுத்து செகண்ட் ஒன் காலனி ஃபார்மிங் பிளாஸ்டோசைட். இந்த 2 செல்லும் வந்து கமிட்டட் ப்ளூரிபொட்டன்ட் ஹீமோட்டோபோய்டிக் ஸ்டெம் செல்ஸோட டைப்ஸு.
இப்போ லிம்பாய்டு ஸ்டெம் செல்ஸ் எதை கொடுக்குது அப்படின்னா லிம்போசைட்டையும் நேச்சுரல் கில்லர் செல்ஸையும் உருவாக்குது. லிம்போசைட் செல்லையும் நேச்சுரல் கில்லர் செல்ஸையும் கொடுக்கக்கூடியது இந்த லிம்பாய்டு ஸ்டெம் செல்ஸ். நெக்ஸ்ட்டு காலனி ஃபார்மிங் பிளாஸ்டோசைட்ஸ் ஃபார்ம் காலனிஸ் இன் கல்ச்சர்ஸ் அண்ட் ஹென்ஸ் த நேம். இப்போ காலனி ஃபார்மிங் பிளாஸ்டோசைட்ஸ் அப்படிங்கிறது காலனிஸ்னால் ப்ரூஃப் ஆஃப் செல்ஸை உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளதான் காலனி ஃபார்மிங் பிளாஸ்டோசைட்ஸ்னு சொல்கிறோம். இந்த காலனி ஃபார்மிங் செல்ஸ் டெவலப்ட் இன்ட்டு 3 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். இந்த காலனி ஃபார்மிங் செல்ஸ்லேருந்து 3 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து டெவலப் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒன் காலனி ஃபார்மிங் யூனிட் 1 எதை கொடுக்குது அப்படின்னா எந்த செல்லை உருவாக்குது அப்படின்னா எரித்ரோசைட்டை உருவாக்குது. காலனி ஃபார்மிங் யூனிட் 1 வந்து எரித்ரோசைட்ஸை உருவாக்குது. அதுதான் CFUE அப்படின்னு சொல்கிறோம். காலனி ஃபார்மிங் யூனிட் எரித்ரோசைட்ஸ் தே டெவலப்டு இன்டு RBC. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எரித்ரோசைட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா RBC அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் ஒன் காலனி ஃபார்மிங் யூனிட் இது எதை கொடுக்குது அப்படின்னா கிரானுலோசைட்டையும் மோனோசைட்டையும் கொடுக்குது. கிரானுலோசைட்ஸையும் மோனோசைட்டையும் உருவாக்குது. கிரானுலோசைட்ஸ் அப்படிங்கிறது துகள்களுடைய செல்கள் சொல்கிறோம். WBCயில் ஒரு வெரைட்டி தான் கிரானுலோசைட்ஸு. இதில் வந்து கிரானுல்ஸ் வந்து ப்ரெசன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மோனோசைட்ஸ் அப்படிங்கிறது கிரானுலோசைட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் மோனோசைட்டு. இது வந்து பேக்கோசைட்டிக் செல்லாக கூட இது வந்து ஆக்ட் பண்ணும். இப்போ they developed into granulocytes such as the நியூட்ரோஃபில், பேசோஃபில் அண்ட் யோசினோஃபில்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ். இப்போ கிரானுலோசைட்ஸோட டைப்ஸ் வந்து பார்த்தோம்னா கிரானுலோசைட்ஸில் என்னென்ன செல்ஸ் ப்ரெசன்ஸாக இருக்கும்னா நியூட்ரோஃபில், பேசோஃபில் அண்ட் யோசினோஃபில்ஸ் இருக்கும். இந்த நியூட்ரோஃபில் வந்து பேக்கோசைட்டிக்காக செல்லாக ஆக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து கிரானுலோசைட்ஸ் சொல்லக்கூடியதான் மோனோசைட்ஸ். இப்போ காலனி ஃபார்மிங் யூனிட் செகண்ட் வந்து இந்த செல்ஸ் எல்லாம் உருவாக்குது. அடுத்து காலனி ஃபார்மிங் யூனிட் தேர்டில் மெகா கேரியோசைட்ஸை கொடுக்குது. மெகா கேரியோசைட்ஸ் எல்லாம் உருவாக்குது. மெகா கேரியோசைட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தே கிவ் ரைஸ் டு த பிளேட்லெட்ஸ். இது எதை கொடுக்குது அப்படின்னா பிளேட்லெட்ஸ் எல்லாம் உருவாக்குது. இப்போ மெகா கேரியோசைட் அப்படிங்கிறது மெகானா மிகப்பெரிய உட்கரு கொண்ட போன் மேரோ, அதுலேருந்து உருவாக்கக்கூடிய செல்ஸ் தான் அந்த பிளேட்லெட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய உட்கரு என்ன ஆகுது அப்படின்னா சிறு சிறு துகள்களாக உடைக்கப்பட்டு அந்த பிளட்டில் வந்து கலக்கும்போது அது வந்து பிளேட்லெட்ஸாக மாறுது. இப்போ பிளேட்லெட்ஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பிளட் கிளாட்டிங்ஸ், அதாவது பிளட் கொயாக்குலேஷனில் இன்வால்வ் ஆகக்கூடியது தான் பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடிப்பட்ட இடங்களில் வந்து பிளட்டு வந்து நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருந்தது அப்படின்னா அங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த பிளேட்லெட்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் ஆகி அந்த பிளட்டை வந்து ப்ளீடிங்கை வந்து டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணி வைக்கும். அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா பிளேட்லெட்ஸு. இப்போ இதுவரையும் பார்த்தது தான் நம்ம அங்கே வந்து ஷார்ட்டாக பார்க்குறோம். அன்கமிட்டட் ப்ளூரிபொட்டன்ட் ஹிமோட்டோபைட்டிக் ஸ்டெம் செல் எல்லாம் மாறுது, கமிட்டட் ப்ளூரிபொட்டன்ட் ஹிமோட்டோபைட்டிக் ஸ்டெம் செல்லாம் மாறுது. இப்போ கமிட்டட் ப்ளூரிபொட்டன்ட் ஹிமோட்டோபைட்டிக் ஸ்டெம் செல்ஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் லிம்பாய்டு ஸ்டெம் செல், செகண்ட் வந்து காலனி ஃபார்மிங் பிளாஸ்டோசைட்னு சொல்லக்கூடியது. இப்போ லிம்பாய்டு ஸ்டெம் செல்ஸ் வந்து 2 செல்லை கொடுக்குது. லிம்போசைட்டையும் நேச்சுரல் கில்லர் செல்லையும் கொடுக்கும். இதே வந்து காலனி ஃபார்மிங் பிளாஸ்டோசைட் வந்து 3 டைப் ஆஃப் செல்ஸை உருவாக்குது. ஈனா எரித்ரோசைட், காலனி ஃபார்மிங் யூனிட் வந்து எரித்ரோசைட்ஸ்னால் RBCயை உருவாக்கும். காலனி ஃபார்மிங் யூனிட் GM அப்படிங்கிறது கிரானுலோசைட்டும் மோனோசைட்டும். கிரானுலோசைட்ஸ் தான் வந்து என்னென்ன இருக்குது நியூட்ரோஃபில், பேசோஃபில், யோசினோஃபில்னு சொல்கிறோம். அடுத்து மோனோசைட் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து காலனி ஃபார்மிங் யூனிட் MK அப்படிங்கிறது மெகா கேரியோசைட்ஸ் தான் MKன்னு சொல்கிறோம். மெகா கேரியோசைட்ஸ்லேருந்து பிளேட்லெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ எல்னா என்ன, ஆர்னா என்னன்னு சொல்லிட்டு விரிவாக கொடுத்துருக்காங்க. L ஃபார் லிம்போசைட்டு, R ஃபார் ரெட் பிளட் செல்ஸ், N ஃபார் நியூட்ரோஃபில், B ஃபார் பேசோஃபில், E யோசினோஃபில், M வந்து மோனோசைட் அண்ட் P வந்து பிளேட்லெட்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு CFUE அப்படின்னா என்னது? காலனி ஃபார்மிங் யூனிட்டு ஈனா எரித்ரோசைட்ஸ் அண்டர்கோஸ் டிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் சேஞ்சஸ் இன்டு மெச்சூர் RBC. அதாவது நமக்கு வந்து நம்மளோட பாடியில் RBC உருவாகுது அப்படின்னா டைரெக்டாக மெச்சூர் RBC அது உருவாகாது. அதுக்கு முன்னாடி வந்து சில சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது. அது பிறகு தான் நமக்கு மெச்சூர் RBCயாக கிடைக்குது. த இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் ஆர் த ஃபாலோயிங். ஃபஸ்ட்டு வந்து நியூக்ளியோலை அண்டு நியூக்ளியஸ் டிஸப்பியர். அதில் நியூக்ளியஸ் இன்சைடில் இருக்கக்கூடிய நியூக்ளியோலையும் நியூக்ளியஸும் என்ன ஆகுது? டிஸப்பியர் ஆகுது, மறையுது. ஹீமோகுளோபின் டெவலப்ஸ். அதில் வந்து ஹீமோகுளோபின்ஸ் வந்து டெவலப் ஆகுது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தோம்னா ஹீமோகுளோபின்ஸ் வந்து மைல்டாக தான் இருக்கும். தென் தான் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெவலப் ஆகும்.
தேர்ட் பாயிண்ட் வந்து ரிடக்ஷன்ஸ் இன் தி சைஸ் ஆஃப் த செல் ஃப்ரம் த டயாமீட்டர் 25 to 7.2 மைக்ரான்ஸ். அதாவது அந்த ரிடக்ஷன் ஆகுது, அந்த செல்லோட சைஸ் வந்து என்ன ஆகுது, குறைய ஆரம்பிக்குது. குறைஞ்சு அதோட சைஸ் எவ்வளவு மாறுது அப்படின்னா டயாமீட்டர் 25 to 7.2 மைக்ரான் மாறுது மெச்சூர் ஆர்பிசியாக வரும்பொழுது. டியூரிங் டிஃப்ரென்ஷியேஷன் த CFUE செல் பாஸ் த்ரூ த ஃபாலோவிங் ஸ்டேஜஸ். அதாவது காலனி ஃபார்மிங் யூனிட் எரித்ரோசைட்ஸ் அப்படிங்கிறது 5 ஸ்டேஜை கடந்து பிறகு வந்து என்னவா மாறுது, ஆர்பிசி மெச்சூர் ஆர்பிசியாக மாறுது. ஃபஸ்ட்டு வந்து காலனி ஃபார்மிங் யூனிட் ஈங்கிறது எரித்ரோசைட்ஸு, அதுலேருந்து ப்ரோ எரித்ரோசைட்டாக மாறுது. ப்ரோ எரித்ரோசைட்லேருந்து ஏர்லி நார்மோபிளாஸ்ட்டு, நெக்ஸ்ட் வந்து இன்டர்மீடியட் நார்மோபிளாஸ்ட்டு, லேட் நார்மோபிளாஸ்ட்டு, ரெட்டிகுலோசைட்ஸ் அண்டு ஆர்பிசியாக உருவாக்குது. ஜெனிசிஸ் ஆஃப் ஆர்பிசி அப்படின்னா ஆர்பிசியோட உருவாக்கம், அதுதான் வந்து ஜெனிசிஸ் ஆஃப் ஆர்பிசின்னு சொல்கிறோம். இப்போ இதில் பார்த்தோம்னா கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நான் தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஸோ அதை பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னா ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஆர்பிசியோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். டிரைவ்டு ஃப்ரம் காலனி ஃபார்மிங் யூனிட் CFU அப்படிங்கிறது காலனி ஃபார்மிங் யூனிட்டு எரித்ரோசைட்ஸ். இதுலேருந்து தான் ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட் ஃபார்ம் ஆகுது. சைஸ், இதோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 20 மைக்ரான் இருக்கும். நியூக்ளியஸ் இஸ் லார்ஜ் வித் 2 or more நியூக்ளியை வித் த ஃப்ரீ ரைபோசோம்ஸ். இந்த நியூக்ளியஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா லார்ஜாக இருக்கும். இந்த செல்லில் முக்கால்வாசி நியூக்ளியஸ் தான் ஆக்குப்பை பண்ணியிருக்கோம். தென் வந்து சென்ட்ரு பிளேஸில் பார்த்தோம்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நியூக்ளியோலை வந்து ப்ரெசன்ஸாக இருக்கும். தென் வந்து ரைபோசோமும் கூடவே இருக்கும். சைட்டோபிளாசம் இஸ் பேசோஃபிலிக். சைட்டோபிளாசம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பேசோஃபிலிக்காக இருக்கும். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் அப்புறம் சொல்கிறேன் கொஞ்சம் தெளிவாக. ஹீமோக்ளோபின் சிந்தசிஸ் ஸ்டார்ட்ஸ். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹீமோக்ளோபின் சிந்தசிஸ் ஸ்டார்ட். இங்கே தான் வந்து ஹீமோக்ளோபின் வந்து என்ன ஆகும், உருவாகவே ஆரம்பிக்குது. பட் வந்து அப்பியர் ஆகிருக்காது, பட் நாட் அப்பியர்ஸ் அட் திஸ் ஸ்டேஜ். ஆனால் இங்கே வந்து ஹீமோக்ளோபின் ஃபுல்லாக இருக்காது, லைட்டாக வந்து உருவாக ஆரம்பிக்குது. இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா இது ஃபுல்லாக செல்லு, ஆர்பிசி செல். இந்த கேப் கிடக்க அதுதான் சைட்டோபிளாசம். இந்த ரவுண்டாக அடுத்து நெக்ஸ்ட் ரவுண்டாக இருக்கிறது தான் வந்து நியூக்ளியஸ். சென்ட்ரல் உள்ளது நியூக்ளியோலை, தென் வந்து ரைபோசோம்ஸ். இதெல்லாம் வந்து ப்ரெசன்ஸாக இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில். இந்த சைடு பார்த்தோம்னா லைட்டாக வந்து ஹீமோக்ளோபின், அதாவது சைட்டோபிளாசத்தில் பார்த்தோம்னா லைட்டாக ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப டார்க்காக, அதாவது ஆர்பிசியோட கலர் அப்படின்னு பார்த்தோம்னா ரெட்டிஷின் கலர்னு சொல்லுவோமா. ஸோ அந்த மாதிரி ரெட்டிஷ் கலராக இருக்காமல் ஃபஸ்ட்டு பிகினிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுல லைட்டாக ரெட் கலராக வந்திருக்கும். H and E ஸ்டெய்னிங்ஸ், ஹெமோடாக்சிலின் அண்ட் யோசின்ஸ். H and E ஸ்டெய்னிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேபிளான ஸ்டெய்னிங் டெக்னிக்கு. இதை யூஸ் பண்ணி தான் வந்து அந்த செல் ஆர்கனல்ஸை வந்து நம்ம வந்து விசிபிள் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த ஸ்டெய்னிங் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், காமன் ஸ்டெய்னிங் டெக்னிக் யூஸ்டு பை பேத்தாலஜிஸ்ட்டில் தான் இந்த இந்த பேத்தாலஜிஸ்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காமனான ஸ்டெய்னிங் டெக்னிக் தான் இந்த H and Eன்னு சொல்லக்கூடிய ஸ்டெய்னிங்ஸ் மெத்தட். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா யூஸ்டு டு டிஃப்ரென்ஷியேட் த செல்லுலார் ஸ்ட்ரக்சர். அந்த செல்லுக்குள்ளே ப்ரெசன்ஸாக இருக்கக்கூடிய செல்லுலார் ஸ்ட்ரக்சர், அது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரைபோசோம்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, இது மாதிரி இருக்கக்கூடிய அந்த செல்லுலார் ஸ்ட்ரக்சரெலாம் நம்ம வந்து சரியாக விசிபிள் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த ஸ்டெய்னிங் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அசிடோஃபிலிக்கு பேசோஃபிலிக் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டெய்னிங் டெக்னிக் இருக்குது. அசிடோஃபிலிக் செல்ஸ் தட் லைக் ஆசிட் ஸ்டெயின்ஸ். யோசின்ஸ் இஸ் an acid stain. Cells that died red to the acid stains or acidophilic. இப்போ அசிடோஃபிலிக் நம்ம முதல்ல பார்த்தோம், சைட்டோபிளாசம் இஸ் பேசோஃபிலிக் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அசிடோஃபிலிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த செல்ஸ் வந்து ஆசிட் ஸ்டெயினை வந்து லைக் பண்ணுது, ஆசிட் ஸ்டெயினை அக்செப்ட் பண்ணிக்கிறது. அப்போ ஆசிட் ஸ்டெயினுங்கிறது என்ன ஆசிட் ஸ்டெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யோசின் தான் ஆசிட் ஸ்டெயினாக யூஸ் பண்ணுறோம். அப்போ யோசின்ஸ் ஆட் பண்ணும் பொழுது அங்கே வந்து அந்த செல் என்னவா மாறும் அப்படின்னா ரெட் கலராக மாறும். ஸோ அப்போ அந்த செல் என்ன நேச்சரில் இருக்குது அப்படின்னா அசிடோபிலிக் நேச்சரில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பேசோஃபிலிக் அப்படின்னா என்ன அப்படின்னா செல்ஸ் தட் லைக் பேசிக் ஸ்டெயின்ஸ். அதில் வந்து பேசிக் ஸ்டெயினை ஆட் பண்ணுறோம். அப்போ அந்த செல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த பேசிக் ஸ்டெயினை அக்செப்ட் பண்ணிக்குது. அந்த பேசிக் ஸ்டெயினை என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா
ஹெமடாக்சிலின் ஈஸியாக பேசிக் ஸ்டெயின் சொல்லக்கூடியது ஹெமடாக்சிலின். இதுதான் பேசிக் ஸ்டெயினை ஆட் பண்ணுறோம். செல்ஸ் தட்டு டைடு ப்ளூ டு தி பேசிக் ஸ்டெயின்ஸ் ஆர் பேசோஃபிலிக். அந்த செல் வந்து என்னவா மாறுது அப்படின்னா ப்ளூ கலராக மாறுது. ஸோ அப்போ அந்த செல் வந்து பேசோஃபிலிக் கண்டிஷனில் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ரோ எரித்ரோபிளாஸ்டில் வந்து சைட்டோபிளாசம் இஸ் பேசோஃபிலிக் அப்படின்னு சொன்னோமா. ஸோ அந்த செல் வந்து என்ன ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட், அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்ப ஸ்டேஜில் அந்த செல் என்ன கண்டிஷனில் இருக்குது, பேசோஃபிலிக் கண்டிஷனில் இருக்குது. செகண்ட் ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து காலனி ஃபார்மிங் யூனிட்லேருந்து எரித்ரோசைட்ஸ்லேருந்து ப்ரோ எரித்ரோசைட் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இயர்லி நார்மோபிளாஸ்ட் பார்க்குறோம். இயர்லி நார்மோபிளாஸ்ட் சைஸ் வந்து 15 மைக்ரான் இருக்கும். இதோட சைஸ் வந்து 15 மைக்ரான் இருக்கும். நியூக்ளியோலை வந்து டிஸப்பியராக இருக்கும். அதாவது நம்ம நியூக்ளியஸுக்குள்ளே ஒரு 2 நியூக்ளியோலை பார்த்தோம் இல்லையா, அது வந்து என்னமா இருக்கும், இதில் இயர்லி நார்மோபிளாஸ்ட்டில் இல்லாமல் இருக்கும், மறைஞ்சிரும். அதான் நியூக்ளியோலை வந்து டிஸப்பியர் அப்படின்னு சொல்கிறோம். கண்டென்சேஷன்ஸ் ஆஃப் குரோமாட்டின் நெட்வொர்க் அக்கர்ஸ் வித் மோர் டென்ஸ். அதாவது இதில் இருக்கக்கூடிய குரோமாட்டின் நெட்வொர்க் எப்படி இருக்கும் அப்படின்னா சுருங்கி ரொம்ப அடர்த்தியாக மாறிடும். சைட்டோபிளாசம் இஸ் பேசோஃபிலிக். இதில் உள்ள சைட்டோபிளாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா பேசோஃபிலிக்காக இருக்கும். ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட்லையும் பேசோஃபிலிக்காக தான் இருந்தது, இதுலேயும் வந்து பேசோஃபிலிக்காக இருக்குது. அதாவது செல் வந்து பேசிக் ஸ்டெயினை வந்து லைக் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்டு அஸ் த பேசோஃபிலிக் எரித்ரோபிளாஸ்ட். அதனால் இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேசோஃபிலிக் எரித்ரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். பார்த்தோம் அப்படின்னா இதான் செல்லு. அந்த நியூக்ளியஸ் வந்து சின்னமாக ஒரு சுருங்கிடுச்சு, சின்னமாக குறைஞ்சிருச்சு அதோட சைஸ் வந்து. தென் வந்து இதுக்குள்ளே வந்து நியூக்ளியோலைலாம் கிடையாது, அது வந்து டிஸப்பியர் ஆயிடுச்சு, மறைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்மீடியட் நார்மோபிளாஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னா இதோட சைஸ் வந்து 10 to 12 மைக்ரான் இருக்குது. முதல்ல வந்து 15 மைக்ரான் பார்த்தோம், அதை விட குறைஞ்சி 10 to 12 மைக்ரானாக மாறிடுச்சு. இன்டர்மீடியட் நார்மோபிளாஸ்ட் வந்து நியூக்ளியஸ் இஸ் ஸ்டில் தேர். நியூக்ளியஸ் வந்து இந்த ஸ்டேஜ் வரை இருக்குது. கண்டென்சேஷன்ஸ் ஆஃப் குரோமாட்டின் நெட்வொர்க் அக்கர்ஸ். இங்கே வந்து குரோமாட்டின் நெட்வொர்க் இருக்குது. தென் வந்து ஃபர்தர் சைட்டோபிளாசம்ஸ் இஸ் ஆல்ரெடி பேசோஃபிலிக். இதோட சைட்டோபிளாசம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி பேசோஃபிலிக்காக இருக்குது. டியூ டு தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹீமோக்ளோபின்ஸ் இட் ஸ்டெயின்ஸ் வித் போத் ஆசிட்ஸ் அண்ட் பேசிக் ஸ்டெயின்ஸ். இதில் வந்து ஹீமோக்ளோபின் என்னவாக இருக்குது அப்படின்னா ப்ரெசன்ஸாக இருக்குது. இதோட சைட்டோபிளாசம் வந்து அசிட்டிக் அண்ட் பேசிக் கண்டிஷன் 2 ஸ்டெயினையும் அக்செப்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஆசிட்டாகவும் இருக்குது, பேசிக் ஸ்டெயின்ஸையும் ரெண்டையுமே அக்செப்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த பாலிக்ரோமோட்டோஃபிலிக் எரித்ரோபிளாஸ்ட். இது ரெண்டையும் இந்த செல்ஸ் வந்து 2 ஸ்டெயினையும் அக்செப்ட் பண்ணக்கூடியதாக இருக்கிறதுனால இது வந்து பாலிக்ரோமோட்டோஃபிலிக் எரித்ரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஹீமோக்ளோபின் ஸ்டார்ட் அப்பியரிங். இந்த ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்மீடியட் நார்மோபிளாஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா ஹீமோக்ளோபின் என்ன ஆகுது அப்படின்னா அப்பியர் ஆகுது. நல்லாவே இந்த ஸ்டேஜில் வந்து ஹீமோக்ளோபின் தெரியும். ஸோ பார்த்தோம் நியூக்ளியஸை பார்த்தோம்னா ரொம்ப சின்னமாக இருக்குது, செல்ஸ் வந்து பெருசாக இருக்கும். நியூக்ளியஸோட செல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது பார்த்தோம்னா நல்லா சைட்டோபிளாஸ்டில் பார்த்தோம் அப்படின்னா ஹீமோக்ளோபின் அப்பியர் இருக்கிறது நல்லா ரெட்டிஷ் கலராக தெரியும். லேட் நார்மோபிளாஸ்டோட சைஸ் பார்த்தோம்னா 8 to 10 மைக்ரான் இருக்கும். முதல்ல வந்து 12 மைக்ரான் இருந்தது, இப்போ 10 மைக்ரான் வரையும் குறைஞ்சிருச்சு. நியூக்ளியஸ் இஸ் வெரி ஸ்மால். இதில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். எவ்வளோக்கு சின்னமாக இருக்கும் அப்படின்னா இங்க் ஸ்பாட் நியூக்ளியஸ் அண்டு டிஸ்இன்டிகிரேட்டட் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அதாவது இங்க் ஸ்பாட் நியூக்ளியஸ் அப்படின்னா அதில் வந்து நியூக்ளியஸ் இருக்கிறதே தெரியாது. ஒரு தாளில் நம்ம ஒரு துளி மைய தெளித்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியாது, இருக்கிறதே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்பாட் அளவு, இங்க் ஸ்பாட் அளவு அந்த நியூக்ளியஸ் இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் வந்து நம்ம இங்க் ஸ்பாட் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா டிஸ்இன்டிகிரேட்டட் ஆயிடுது. ஸோ இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிக்னோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். வெரி மச் கண்டென்சேஷன்ஸ் ஆஃப் குரோமாட்டின் நெட்வொர்க். இங்கே பார்த்தோம் அப்படின்னா குரோமாட்டின் நெட்வொர்க் என்ன ஆகுது அப்படின்னா கண்டென்சேஷன் ஆகிடுது, ரொம்ப சுருங்கிடுது. சைட்டோபிளாசம் பிகம்ஸ் ஆல்மோஸ்ட் அசிட்டோபிலிக். சைட்டோபிளாசம் எப்படி இருக்குது அப்படின்னா இதோட சைட்டோபிளாக்கு அசிட்டோபிலிக்காக இருக்குது இதோட சைட்டோபிளாசம். அதாவது ஆசிட் ஸ்டெயினை அக்செப்ட் பண்ணக்கூடியது. ஆசிட் ஸ்டெயினை நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், பேசிக் ஸ்டெயின்ஸ் வந்து ஹெமடாக்சிலின் யூஸ் பண்ணுறோம். ஆசிட் ஸ்டெயின் வந்து யோசின் ஆட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த ஆசிட் ஸ்டெயினை அக்செப்ட் பண்ணக்கூடியதாக இந்த சைட்டோபிளாசம் இருக்குது, லேட் நார்மோபிளாஸ்டோட சைட்டோபிளாசம்ஸ். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த
ஆர்த்தோக்ரோமேட்டிக் எரித்ரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்த்தோக்ரோமிக் எரித்ரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரே ஒரு ஆசிட் ஸ்டெயினை மட்டும் அக்செப்ட் பண்ணக்கூடியதாக இருக்கிறதுனால இதை வந்து ஆர்த்தோக்ரோமிக் எரித்ரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ரெட்டிகுலோசைட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த இம்மெச்சூர் ஆர்பிசி. இம்மெச்சூர் ஆர்பிசியை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ரெட்டிகுலோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்லைட்லி லார்ஜர் தென் மெச்சூர் ஆர்பிசி. இது பார்த்தோம்னா மெச்சூர் ஆர்பிசியோட பார்த்தோம்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். கண்டென்ஸ் ரெட்டிகுலர் நெட்வொர்க் விச் இஸ் ஃபார்ம்டு பை ரெமனன்ட்ஸ் ஆஃப் டிஸ்இன்டிகிரேட்டட் ஆர்கனல்ஸ். ஸோ வை கால்ட் அஸ் த ரெட்டிகுலோசைட்ஸ். இதில் பார்த்தோம்னா ரெட்டிகுலர் நெட்வொர்க்கெல்லாம் இந்த இதில் உருவாகி இருக்கும். இட் இஸ் ரிலீஸ் ஃப்ரம் த சைட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் என்டர் இன்டு தி பிளட் கேப்லரிஸ். அதாவது இந்த ஆர்பிசி உருவாகி டைரெக்டாக எங்கே போயிடுது அப்படின்னா பிளட் கேப்லரிஸில் என்டர் ஆகிடுது. இப்போ இந்த நியூக்ளியஸ் இந்த செல் இப்படி தான் பார்க்கும். இந்த குட்டி குட்டியாக இருக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ரெட்டிகுலர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறோம். மெச்சூர் எரித்ரோசைட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரெட்டிகுலோசைட்ஸுக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா ஆர்பிசி வந்து மெச்சூர் ஆகுது. அதுதான் மெச்சூர்டு எரித்ரோசைட் அப்படின்னு சொல்கிறோம். இதோட சைஸ் பார்த்தோம்னா 7.2 மைக்ரான் இருக்கும். ரெட்டிகுலர் நெட்வொர்க் டிஸப்பியர். அதில் இருக்கக்கூடிய நெட்வொர்க்லாம் என்ன ஆகிடுது, டிஸப்பியர், மறைஞ்சு போயிடுது. அட்டைன்ஸ் பைகான்கேவ் ஷேப். இந்த ஆர்பிசி பார்த்தோம் அப்படின்னா எப்படி என்ன ஷேப்பில் உருவாகிடுது அப்படின்னா பைகான்கேவ் ஷேப்பாக மாறிடுது. அது ரெண்டு பக்கம் கொழிந்து காணப்படும். ஆர்பிசி கண்டெய்ன்ஸ் ஹெச்பி வித்தவுட் நியூக்ளியஸ். இப்போ ஆர்பிசி அப்படிங்கிறதுல நியூக்ளியஸ் இருக்காது, ஆனால் வந்து ஃபுல்லாக வந்து ஹீமோக்ளோபின் வந்து ஃபார்ம் ஆயிரும். மெச்சூர் ஆர்பிசி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து நியூக்ளியஸே இருக்காது. தென் வந்து ஹீமோக்ளோபின் வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி இருக்கும். டைம் ஃபார் த டெவலப்மெண்ட் அண்ட் மெச்சுரேஷன். இப்போ இந்த ஆர்பிசி எவ்வளோ நாளில் டெவலப் ஆகுது, மெச்சூர் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஃப்ரம் ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட் டு ரெட்டிகுலோசைட்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட்லேருந்து ரெட்டிகுலோசைட் வரையும் 5 days எடுத்துக்கிறது டெவலப் ஆகிறதுக்கு. அடுத்து ஃப்ரம் ரெட்டிகுலோசைட் டு மெச்சூர்டு ஆர்பிசி. ரெட்டிகுலோசைட்ஸ்லேருந்து மெச்சூர்டு ஆர்பிசிக்கு வர 2 நாள் எடுத்துக்கிறது. டோட்டலாக 7 days ஆகுது. டோட்டலாக காலனி ஃபார்மிங் யூனிட் ஈலேருந்து மெச்சூர் ஆர்பிசியாக வர்றதுக்கு 7 days ஆகுது. இந்த 7 daysக்கு பிறகு தான் ஆர்பிசி வந்து மெச்சூர் ஆகுது. ஹீமோபாய்சிஸ் அண்ட் எத்ரோபாய்சிஸ் இதோட முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்யூ.